மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு ஆர்வம் உள்ளது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். அவர் எப்போதுதான் வருவார் என்று வேடிக்கையாக பேசிவிட்டு போகிறார்கள். விசுவாசிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆகையால் அவர் வரும்போது நான் பரலோகம் போவேன் என்று சந்தோஷமாய் நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிப்பதற்கு என்ன காரணம் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம் என்ன என்பதையும் மனுஷர்களாகிய நம்மேல் தேவனுக்கு இருக்கக்கூடிய கரிசனையையும் காண்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த வசனத்தை நன்றாக சிந்தித்து பார்க்கிற பொழுது அநேக ஆவிக்குரிய திருஷ்டாந்தங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிப்பதற்கு என்ன காரணம் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்களோ அதைத்தான் இன்றைக்கும் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களை விசாரித்தார். அப்பொழுது ஆதாம் ஏவாளை குற்றப்படுத்துகிறான், ஏவாள் சர்ப்பத்தை குற்றப்படுத்துகிறாள். இப்படி ஒருவர் மீது ஒருவர் மாறி பழி சுமத்துகிறவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் நின்றார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே காரியத்தை தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை அறியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்று கேட்கிற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? எல்லாம் உங்களால் தான், நீங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கீங்கள்ல, அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது என்று அவர்களை குற்றப்படுத்தி அவர்கள் மேல் பழியை போட்டு விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தாமதிப்பதற்கு அது மட்டும்தான் காரணம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. விசுவாசிகளாகிய நாமும் அதற்கு காரணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எங்கும் சொல்லப்படவே இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்படும் ஆகையினாலே நான் சபையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக விசுவாசிகள் உண்டு. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகள், அவனவனுக்கு அளிக்கும் பலன்.
இயேசு கிறிஸ்துவானவர் அவனவனுக்கு என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர அந்தந்த சபைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்று குறிப்பிடவில்லை. அப்படி என்றால் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படி என்றால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக தனித்தனியாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மொத்தமாக சபையாக அல்ல. சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒருபோதும் நான் நினைத்து விட முடியாது. நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எப்போது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இராமல் வெறுமனே சபைக்கு மூப்பரும் ஊழியமாய் இருக்கிறது தவறு என்பதை உணர்ந்து கொண்டேனோ அப்போது இந்த நம்பிக்கையில் எனக்கு சந்தேகம் உண்டானது. பிரியமானவர்களே, வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை சொல்லக்கூடியது. அந்த மலை பிரசங்கத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் வாசித்து பாருங்கள். அதில் 2 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று 2 மனுஷர்களை குறிப்பிடுகிறார். ஒன்று 3ஆம் வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 2வது 10வது வசனத்தை பாருங்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு கிறிஸ்துவே சுட்டி காண்பித்திருக்கிற இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் இருக்காத பட்சத்தில் எப்படி பரலோக ராஜ்யம் நம்முடையதாகும்? பிரியமானவர்களே, ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மேஜைக்கு கீழே விழுகிற துணிக்கைகளை எடுத்து தின்பதற்கு ஆசையாய் ஒரு பிச்சைக்காரன் தரித்திரன் லாசரு உட்கார்ந்திருக்கிறான். இவர்கள் இருவரும் மரித்து போகிறார்கள். மரித்த பிறகு அவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்பதை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. லூக்கா 16:22, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். லாசரு பரலோகத்திலே ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஐஸ்வர்யவானுடைய மேஜைக்கு கீழே தரையிலே இழிவான நிலைமையிலே உட்கார்ந்திருந்த மனுஷன், ஆவியிலே எளிமையுள்ள மனுஷன். அவன் இப்போது பரலோக ராஜ்யத்திலே மேலே ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார்ந்திருக்கிறான். இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது மேஜை மேலே ரொம்ப கம்பீரமாக உட்கார்ந்திருந்த ஐஸ்வர்யவான் மரித்த பிறகு கீழே பாதாளத்திலே தள்ளப்படுகிறான். எத்தனை வித்தியாசம் பாருங்கள். இந்த வசனம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிற இந்த சம்பவம் நமக்கு சொல்லுகிற பாடம், ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு திருச்சபைகள் எப்படி அருமையாய் பிரம்மாண்டமான சொகுசு மாளிகைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. பின்ன எப்படி நாம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்க முடியும்? பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் ஒருபோதும் மனுஷனை பார்த்து பிரம்மாண்டமாய் சபை கட்டடங்களை கட்டுங்கள் என்று சொல்லவே இல்லை.
பிரியமானவர்களே, மனுஷன் ஆர்வக்கோளாறினால் செய்து கொண்டிருக்கிற அநேக மாயையான காரியங்கள், இதை ஒருபோதும் கர்த்தராகிய தேவன் வலியுறுத்தவில்லை. இந்த பூமியிலே நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு திருச்சபைகள் எத்தனை அருமையாய் நேர்த்தியாய் சொகுசான மாளிகைகளாக மாற்றப்படுகிறது. விசுவாசிகள் எல்லாம் சொகுசுவாசிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அவர் சரீரத்திலே பட்ட சொல்லொண்ணாத வேதனைகளை, அவர் அனுபவித்த எல்லா அவமானங்கள், நிந்தனைகளை ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் நாம் கூடி வருகிற திருச்சபை எத்தனை சொகுசாய் இருக்கிறது பாருங்கள். நாம் ஆராதிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவர் மரணத்தையும் நினைத்து பார்க்கிற பொழுது நீங்களும் நானும் ஏதாகலும் ஒரு சின்ன கஷ்டத்தை, உபத்திரவத்தை கர்த்தருக்காக சகிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது எந்த இடத்திலும் சொகுசான ஒரு இடத்துல வசதி வாய்ப்புகளோடு ரொம்ப சௌகரியமாக அவர் இளைப்பாரி கொண்டிருந்தார் என்று பார்க்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு திருச்சபைகள் இதைத்தான் வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அநேக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய வசனங்கள் மனுஷர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த இளைப்பாறுதல் என்ன என்பதை இந்த திருச்சபைகள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறதோ? ஆகையினாலே தான் வரக்கூடிய விசுவாசிகளுக்கு இளைப்பாறுகிறதற்கு என்னென்ன வசதிகளெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து அருமையாய் உட்கார்ந்து சின்ன கஷ்டத்தை கூட சகிக்காமல் கர்த்தருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் ரொம்பவே அருமையாய் தியானிக்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சபையின் வாழ்க்கையிலும் சரி, நாம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நீதி நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக இல்லாத போது பரலோக ராஜ்யம் எப்படி நம்முடையதாகும்? நான் ஆவியில் எளிமையுள்ளவனாக இருக்கிறேனா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவனாய் இருக்கிறேனா என்ற கேள்விக்கு பதில் கிடைத்தால் நான் பரலோகம் போவேனா என்ற கேள்விக்கும் பதில் கிடைக்கும். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியிலே நாம் அவருடைய நாம மகிமைக்காக திருச்சபையிலே செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகளை மறந்துவிட்டு வசதி வாய்ப்புகளை மட்டும் நாம் முக்கியப்படுத்துவது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.